நம்ம லைஃப்ல நம்ம எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்லயும் சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். கரெக்டா? அந்த ப்ராப்ளம்ஸ்க்கே டஃப் கொடுக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்துறதுக்காக ஆசைப்படுறோம். சில சமயத்துல அதுக்கான வழிகளை கண்டுபிடிக்க முடியாம தவிக்கிறோம். சரியா? சரி, நம்ம வாழ்க்கைய நேர்த்தியா அழகா ஒரு வெற்றியான வாழ்க்கையா மாத்துறது நம்மளோட உள் மனசு கிட்டதான் இருக்கு. கரெக்டா? உள் மனசு கிட்ட இருக்கு. சரி, அதுக்காக நாம என்ன செய்யணும்? வெற்றிகரமா மாற்ற அந்த சக்திய தட்டி எழுப்பதற்காக நாம சில தத்துவங்களை பின்பற்றணும் நம்ம வாழ்க்கையில. இந்த தத்துவத்தெல்லாம் நாம பின்பற்றி அதன் வழி நம்ம உள் மனசையே மாத்தி நாம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நாம ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தீருவோம். சரிங்க, அது என்னென்ன தத்துவம்? ஆக்சுவலா ஒரு 15 தத்துவம் இருக்கு. அது என்னென்ன தத்துவம், அது மூலமா நாம எப்படி நம்ம மனசை மாத்திக்கிறது? முதல் தத்துவம், ஒரே நாள்ல வெற்றி கிடைக்காது. ஆனா ஒரு நாள் நாம செய்ய வேண்டிய செயல்களை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க வெற்றிக்கு போகணும். பாத்தீங்களா? அந்த பாதை திறக்கப்படும். சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கான வழிகள் கிடைக்கும். ஒரு வழியை அடைஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் வழி உங்களுக்கு கிடைக்கும். சோ நிச்சயமா ஒரு நாள் வெற்றி கிடைக்குங்க. செகண்ட் ஸ்டெப்புங்க, லைஃப்ல தோல்வி அப்படிங்கிறது வெற்றிக்கான முன்னோட்டம். கரெக்டா? இப்போ தோல்வி அப்படிங்கிற விஷயம் அது ஒரு புதிய தொடக்கம் தானே தவிர அது முடிவு கிடையாது. எப்பவாச்சும் ஃபெயிலியரை சந்திச்சிங்க அப்படின்னா அது மூலமா என்ன அனுபவம் கிடைச்சிச்சோ அதை நெக்ஸ்ட் டைம் சரி பண்றதுக்கான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வெற்றியை அடைய பாருங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு மிக சீக்கிரமான ஒரு வெற்றியை தரும். ஸ்டெப் 3, உங்க கனவை நீங்க நம்பணும். எல்லா மாற்றங்களும் ஒரு கனவுல இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள், உங்களோட கனவை சுத்தி இருக்கிற நிறைய பேரு எவ்வளவு கேலி செஞ்சாலும் நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த கனவை அது நீங்க நம்பணும். உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். கண்டிப்பா இன்றைய கனவு நாளைய எதிர்கால வெற்றியா மாறுங்க. ஸ்டெப் 4, ஒவ்வொரு நாளையும் புதுசா வாழ கத்துக்கோங்க. லைக் எக்ஸாம்பிள், நேத்து நாம செஞ்ச செயல்ல ஏதாவது சில தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அந்த விஷயத்த மறந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா அந்த விஷயத்த சரியா கொண்டு போற நிலைமைய மட்டும் யோசிச்சு நீங்க செய்யுங்க. சோ நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்ச ஃபீல் நிச்சயமா இருக்கும். ஸ்டெப் 5, நம்பிக்கை. உங்களை நீங்க நம்புங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன் யாருமே உங்களை நம்பவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க அதை உங்க மனசுக்குள்ள எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களை நம்புனீங்கன்னா இந்த உலகமே உங்க பின்னாடி இருக்குங்க, உங்களுக்காக வருவாங்க. நிச்சயமா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நீங்க நினைச்சீங்கன்னா என்னன்னாலும் செய்ய முடியும். எவ்வளவு ஒரு பெரிய உச்சத்தை அடையணும்னாலும் நிச்சயமா உங்களால அடைய முடியும். நடக்கும், கண்டிப்பா நடக்குங்க. ஸ்டெப் 6, விடாமுயற்சி தான் வெற்றியோட இரண்டாவது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளால முடியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது கிடைக்காத விஷயம், செய்ய முடியாத விஷயம், அச்சீவ் பண்ணாத விஷயம், அந்த பிளேஸ்க்கு ஆசைப்படுறதுக்கு நீ தகுதி இல்லைன்னு ஒரு சிலர் உங்களை பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்க எதை ஃபாலோ பண்ணா, விடாமுயற்சியை ஃபாலோ பண்ணணும். விடாமுயற்சியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா வெற்றி உங்க கையில நிற்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்டெப் 7, டைமுக்கு வேல்யூ கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பகுதி டைம். ஒரு நிமிஷமா இருந்தாலும் அதை ரொம்ப வேல்யூவா யூஸ் பண்ணுங்க. லைக் எக்ஸாம்பிள், நீ உங்களோட கோலுக்காக சில புதிய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னா அந்த புதிய விஷயத்த கத்துக்கிறதுலாம் வேல்யூடா டைமை செலவு பண்ணுங்க. டைமை அலட்சியப்படுத்தாதீங்க, நேரத்தை கடத்தாதீங்க. ஒரு நிமிஷம் போனா திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸோ டைமுக்கு வேல்யூ கொடுங்க. ஸ்டெப் 8 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின்.
அதாவது டிசிப்ளினா ஒழுக்கமா வாழ்ற மக்கள் தான் ஒரு நீண்ட கால வெற்றியை அவங்க கிட்ட வச்சிருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தங்க ஒரு பதவிக்கு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பதவியை போய் அடைஞ்சாலும் கூட, சரி நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டீங்கல்ல, அடுத்து வரவங்களுக்கு நீங்க வழிவிடலானா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 1% கூட அந்த இடத்த கொடுக்கணுங்கிற ஆசையே இருக்காது. ஆனா அந்த இடத்தை அவங்க அடையிறதுக்காக நிறைய டிசிப்ளினை பின்பற்றி தான் அந்த இடத்த அவங்க அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் இன்னும் உழைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த பிளேஸை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நிறைய டிசிப்ளினை அவங்க பின்பற்றுவாங்க. அதுதான் அவங்களோட நீண்ட கால வெற்றி. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸ்டெப் 9, நம்ம வாழ்க்கையில ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு சில சமயத்துல நமக்கு வெற்றி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சில சமயத்துல டப்புன்னு ஏதாச்சும் ஒரு தோல்வியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி, சில பிசினஸ்மேன் பேசுறது கேட்டிருப்பீங்க, லைஃப்ல பெரிய பிசினஸ் வந்தாலும் அதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன், அதே சமயத்துல ஏதாச்சும் பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆனா கூட அதை எப்படி சரி பண்ணணும்னு ரொம்ப ஸ்மூத்தா மெதுவா யோசிப்பேன், அதை கண்டு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் அதே சமநிலையை பின்பற்றுங்க. வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நான் ஈக்குவலா ஹேண்டில் பண்ற திறமை உங்ககிட்ட இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டெப் 10, எப்பவுமே கத்துக்கணும். அந்த விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. லைஃப்ல எவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனுக்கு போனாலுமே நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். கத்துக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை நாம தக்க வச்சுக்க முடியும். ஸோ டைம் கிடைக்கிற நேரம் புதிய விஷயங்களை கத்துக்கோங்க. இல்ல நீங்க எந்த தொழில் பண்றீங்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை தயவு செஞ்சு கத்துக்கோங்க. கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 11, நம்மளோட சிச்சுவேஷனை நம்ம தான் சூஸ் பண்ணணும். நீங்க என்னவா மாற போறீங்க, யார் கூட இருக்க போறீங்க, எந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்க போறீங்க, உங்களோட என்னென்ன தேவைகள், நீங்க எந்தெந்த மாதிரிலாம் மாற போறீங்க, இது எல்லாமே நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் தெளிவா இருக்கணும், ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. கரெக்டான சிச்சுவேஷனை தேர்ந்தெடுங்க. கரெக்டான நண்பர்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 12, பேசும்போது எப்பவுமே சிந்திச்சு கவனமா பேசுங்க. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள், அதாவது நம்ம எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் பேசுறோமோ அந்த அளவுக்கு நல்ல உறவுகள் உருவாகும். கரெக்டா? சோ கவனமா பேசுங்க. ஸ்டெப் 13, எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. லைக் முடியாது, நடக்காது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவுமே உங்களோட டிக்ஷனரியிலே இல்லை. அது இருந்துச்சுன்னா இந்த செகண்டே அதை தூக்கி போடுங்க. நீங்க நினைச்சு முடியாத விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட இடத்தை அடைஞ்சே தீருவீங்க. எப்பவுமே உங்ககிட்ட பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் இருக்கணும். ஸ்டெப் 14, உங்களை யார்கிட்டையும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி நீங்க மட்டும்தான். உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அந்த விஷயத்த யாராலையுமே செஞ்சு காட்ட முடியாது, உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. ஏன்னா நீங்க அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான பர்சன். உங்க டேலண்ட் எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? நிச்சயமா அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வெற்றி பெறுவீங்க. எல்லார்கிட்டையும் அப்படிதான் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்பெஷல் இருக்கும். உங்க லைஃபை நீங்க தான் வாழணும். உங்களை அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்த்துட்டு அவன் என்னோட ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே எந்த சிச்சுவேஷன்லயும் தாழ்த்திக்காதீங்க. 15, தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கோங்க. அந்த மனசு உங்களை இன்னும் ரொம்ப உயரத்துக்கு நிச்சயமா எடுத்துட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 15 தத்துவத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க அன்றாட வாழ்க்கையில தினமும் நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அதுவும் ஒரு பாசிட்டிவ் வைபா நிச்சயமா மாறும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கு அது மிகவும் உறுதுணையா இருக்கும். நிச்சயமா அது நடக்கும். மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.